ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி ஒரு ஈஸியான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் காமிக்க போகிறேன். இந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக பண்ணுறதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கு நான் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே அதில் நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ண நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்தவொடனே இப்போ இந்த எண்ணெயிலேருந்து அந்த வெங்காயத்தை நல்லா ஃபில்டர் பண்ணி தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, மிளகு, அப்புறம் நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனவனே இதில் கொஞ்சம் மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே கொஞ்சமாக தனியாத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா உங்ககிட்ட எந்த சிக்கன் மசாலா இருக்குதோ அது கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா. இப்போ இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கிற டைமில் இதுலேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இது இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கும் போது அந்த கிரேவியோட கலர் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நான் ஒரு மீடியம் சைஸ் விட கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனோட கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனோட கலர் நல்லா மாறி இருக்குது. இப்போ இதில் இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கனை குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இந்த சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் குக் ஆகிட்டுருக்கிற டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ஒரு 95% வரைக்கும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தயிர் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மிக்சிலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் இந்த சிக்கன்லேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை குக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த சிக்கன் நல்லா ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. அதோட கிரேவியும் பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் மிதந்து அந்த கிரேவியும் நல்லா திக்காக இருக்கும். அந்த வெங்காயம் தயிர் நல்லா அரைச்சி ஊற்றுனதுனால அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு சேர்த்ததுனால அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ கடைசியாக இதில் நல்லா பொடிசாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு சுட சுட ரைஸுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.